வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் சிறகின் ஓசை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள், சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜிகே கொஸ்டின் இருக்குது. வலசை போதல் என்றால் என்ன? வலசை போதல் என்றால் என்னன்னா, பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காகவே பறவைகள் இடம் பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. இப்போ வலசைன்னு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுதுங்களா? கண்டம் விட்டு கண்டம் பறவைகள் பறப்பதையே வலசை போதல் என்று அர்த்தம். பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. இப்போ பாருங்கள், இதில் ஜிகே தெரிந்து தெளிவோம். கப்பல் பறவை பற்றி போட்டிருக்காங்க. கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஃப்ரிகேட் பேர்டு, இதுக்கு பேர் ஃப்ரிகேட் பேர்டு. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஜிகேல வருது. கப்பல் பறவைனா ஃப்ரிகேட் பேர்ட். இன்னொரு நேம் பாருங்கள், 400 கிலோமீட்டர் பறக்குது தரையிறங்காமல். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என 2 பெயர்களும் இதற்கு இருக்கின்றது. இது உங்களுக்கு ஜிகேல பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யார் என்று கேட்டால் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி பறவைகள் குறித்தும் பல நூல்கள் எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்றுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சியின் பெயரிட்டிருக்கார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இதுலேயே 2 ஜிகே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். இது ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா பறவையை பற்றி படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள்.